பக்கரா வசனம் 27. அவர்கள் அல்லாஹ்வுக்கு அளித்திருந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதனை முறித்துக் கொள்பவர், மேலும் அல்லாஹ் எதனை இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என ஏவினானோ அதனை துண்டித்து நடப்பவர், மேலும் பூமியில் குழப்பம் விளைவிப்பவர், இவர்கள்தான் நஷ்டவாளிகள். மனிதர்களை, நீங்கள் எவ்வாறு அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள்? உயிரில்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், பின்னர் அவனை உயிர்ப்பித்தான், பின்னர் உங்களை இறக்கச் செய்வான், பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான், அதன் பின்னர் அவன்பாலே நீங்கள் மறுமையில் விசாரணைக்காக மீட்கப்படுவீர்கள். அல்லாஹ்வாகிய அவன் எத்தகையவன் என்றால் அவனை பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், பின்னர் வானத்தின் பால் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக ஒழுங்கு செய்தான், மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன். நபியே, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகின்றேன் என்று உமது ரப்பு உனது வானவர்களிடம் கூறிய பொழுது, வானவர்கள் அதில் பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்தக்கூடியவர்களாயா ஏற்படுத்தப் போகிறீர்? நாங்கள் உனது திருப்புகளை கொண்டு உன்னை துதி செய்தும் உன் பரிசுத்தத்தை போற்றுபவர்களாகவும் இருக்கின்றோம் என்று கூறினர். அதற்கு அவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். மேலும் அவன் பொருட்களின் பெயர்கள் அவை அனைத்தையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் சொல்லில் உண்மையாளர்களாக இருப்பீர்களாயின் ஆதமுக்கு நான் கற்றுக் கொடுத்த இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் பார்க்கலாம் என்று கூறினார். அதற்கு வானவர்களாகிய அவர்கள், நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அன்றி வேறு அறிவு எங்களுக்கு இல்லை, வேறு எதனையும் நாங்கள் அறிய மாட்டோம், திண்ணமாக நீயே அறிவு மிக்கவன், ஞானம் நிறைந்தவன் என்று கூறினர். ஆதமே, அவ்வானவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவிப்பீராக என்று அல்லாஹ் கூறினான். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்த பொழுது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியில் மறைந்திருப்பவற்றையும் நன்கறிவேன், நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நன்கு அறிவேன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அல்லாஹ் வானவர்களை நோக்கி கூறினான். மேலும் நான் வானவர்களை நோக்கி, நீங்கள் ஆதமுக்கு சிரம் தாழ்த்துங்கள், சஜ்தா செய்யுங்கள் என்று கூறிய பொழுது இப்லீஸை தவிர அவர்கள் அனைவரும் சிரம் தாழ்த்தினர். இப்லீஸ் ஆகி அவன் மறுத்தான், நானே பெரியவன் என்று ஆணவம் கொண்டான், மேலும் அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரிப்போரில் அவன் ஆகிவிட்டான். மேலும் நான் ஆதமுக்கு சொன்னோம், ஆதமே, நீரும் உன் மனைவியும் சுவனத்தில் குடியிருங்கள், இன்னும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு வேண்டியவற்றையெல்லாம் தாராளமாக உண்ணுங்கள், ஆனால் இம்மரத்தின் பால் நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள், நீங்கள் அதன் பால் நெருங்குவீர்களாயின் நீங்கள் இருவரும் அநீதி இழைத்தவர்களில் ஆகிவிடுவீர்கள். எனவே சைத்தான் அவ்விருவரையும் அதிலிருந்து தவறு செய்து பின்னர் அவர்கள் இருவரும் இந்த உயர்வான நிலையை விட்டு வெளியேறச் செய்து விட்டான். மேலும் நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள், உங்களில் சிலருக்கு பகைவராவீர்கள், இன்னும் உங்களில் பூமியில் தங்குமிடம் ஒரு குறிப்பிட்ட காலம் சுகம் அனுபவித்தலும் உண்டு என்று அவர்களுக்கு நாம் கூறினோம். எனவே ஆதம் தம்முடைய ரப்பிடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டு அச்சொற்களின் மூலம் அல்லாவிடம் பாவமீட்சி தேடினார், மேலும் அவரை அல்லாவாகி அவன் மன்னித்தான். நிச்சயமாக அவன்தான் மிக்க பிழை பொறுப்பவன், மிக்க கிருபை உடையவன். பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள், பின்னர் என்னிடம் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும்.